This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. பில்லை பார்த்தாலே ஷாக் ஆகுது. தமிழகத்தில் 39% உயர்ந்த மின் கட்டணம். மராட்டியத்தை பாருங்க, பரந்த கண்டனம். தமிழகத்தில் இதுவரை 39% அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 3% மின் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்த இருப்பதாகவும், ஆனால் மகாராஷ்டிராவில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29% மின் கட்டணத்தை குறைக்கப் போவதாக அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது என கூறியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ். மேலும் இழப்புகளை ஈடு செய்வதற்காக மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை திமுக அரசு வாட்டி வதைக்கிறது எனவும் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மராட்டியத்தில் நடப்பாண்டில் தொடங்கிய அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார கட்டணத்தை 26% குறைக்கப் போவதாக அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் ஏற்கனவே 39.81% அளவு மின்சார கட்டணத்தை உயர்த்தியுள்ளது திராவிட மாடல் அரசு. மேலும் அடுத்த சில நாட்களில் மேலும் 33.16% மின் கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்தப் போகிறது. மக்களை வாழ வைக்கப் போவதாக ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக மக்களை சுரண்டி ஊழல் செய்வது நாளுக்கு நாள் அம்பலமாகி வருகிறது. தமிழ்நாட்டில் நடைமுறைகளுக்கு முற்றிலும் மாறாக மராட்டியத்தில் வீடுகள், கடைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் உள்ளிட்ட அனைத்து வகை இணைப்புகளுக்கான மின் கட்டணங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் 26% குறைக்கப்படும். முதல் கட்டமாக நடப்பாண்டில் 10% கட்டணம் குறைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சரும் மின்துறை அமைச்சருமான தேவேந்திர பட்டாவின் அறிவித்திருக்கிறார். மராட்டிய அரசின் இம்முடிவுக்கு அம்மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் ஒப்புதல் அளித்திருக்கிறது. மராட்டிய அரசின் இந்த முடிவு அம்மாநில மக்களிடம் மகத்தான வரவேற்பை பெற்றிருப்பதில் வியப்பில்லை. கடந்த 2.25 ஆண்டுகளில் மற்றும் மொத்தம் 39.81% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மட்டும் மின்சார வாரியத்திற்கு ஆண்டுக்கு 41,500 கோடியும், கடந்த 2.25 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடிக்கும் கூடுதலாகவும் வாரியத்திற்கு வருவாய் கிடைத்திருக்கக்கூடும். இவை மட்டும் போதாது என்று ஜூலை 1ஆம் தேதி முதல் 3.16% கட்டணத்தை உயர்த்த மின் வாரியம் முடிவு செய்திருக்கிறது. இதற்கான அறிவிப்பு எந்நேரமும் வெளியாகும் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டில் மின்சார வாரியத்தின் மொத்த வருவாய் 82,400 கோடி மட்டும்தான். ஆனால் அதில் 51 கோடிக்கு, அதாவது கிட்டத்தட்ட 62% வெளியாகி இருக்கிறது. மின்சாரம் வாங்கினால் மின்சாரத்தை எவ்வாறு லாபத்தில் இயக்க முடியும்? இதை இழப்புகள் ஈடு செய்வதற்காகவே மின்சார கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு கூறியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.